மதுரையில் புதிதாக நடப்பட்ட விசிக கொடிக்கம்பம் அகற்றப்பட்டுள்ளது. காவல்துறையினரை கண்டித்து விசிக நிர்வாகிகள் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் எடுத்து சென்ற கொடிக்கம்பத்தை மீண்டும் தராவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று விசிகவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விசிக தலைவர் தொல் திருமாவளவனால் நடப்பட்ட கொடிக்கம்பத்தை இரவோடு இரவாக அகற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் விசிக கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று எக்ஸ் வலைதளத்தில் திருமாவளவன் பதிவிட்ட நிலையில் விசிக கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அக்கட்சியினர் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் புதிதாக நடப்பட்ட விசிக கொடிக்கம்பம் அகற்றப்பட்டுள்ளது. காவல்துறையினரை கண்டித்து விசிக கட்சி நிர்வாகிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. திமுகவுடைய கூட்டணியில் பிரதானமான கட்சியாக இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தற்பொழுது மது ஒழிப்பு மாநாடு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான நிலையிலிருந்து திமுக கூட்டணி கட்சியில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுத்தும் வகையிலாக தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் அல்லாத கட்சிகளுக்கும் திமுக விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக இந்த மது ஒழிப்பு தொடர்பாக திமுகவிற்கும் விசிகாவிற்கும் இடையே பல்வேறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு அமைச்சர்களும் கூட விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு எதிராக பல்வேறு முறையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்து வரக்கூடிய நிலையில்தான் இன்று காலையில் திருமாவளவன் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று திருமாவளவன் அவர்கள் பேசிய உரை பதிவிட்டு சிறிது நேரத்தில் அந்த பதிவானதும் நீக்கப்பட்டது. இந்த விவகாரம் மிகப்பெரிய அந்த ஏற்கனவே திமுக விசிகாவிடையே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் இதுபோன்று திருமாவளவன் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இதுபோன்று ஒரு வீடியோ பதிவிட்டது மீண்டும் ஒரு அரசியலில் திமுக கூட்டணியிடையே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான ஒரு கூட்டணி பிளவுபட்டதற்காக ஒரு வெளிப்படுத்தும் விதமாக தான் அது அமைந்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக காலையில் கூட செய்தியாளர்களை சந்தித்து திருமாவளவன் அவர்கள் பேசிய பொழுது அது அட்மினுடைய தவறுதலான பதிவு என கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இருந்த பொழுதிலும் கூட தொடர்ச்சியாக தாங்களுடைய முழக்கம் என்பது தொடக்க காலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தொடக்க காலத்திலிருந்தே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் எங்களது கொள்கை. தொடர்ந்து அதனை முழக்கமிட்டு சொல்லியிருக்கிறோம். அதனை தான் அட்மினும் பதிவிட்டிருக்கிறார். மீண்டும் டெலிட் செய்திருக்கிறார். அதுக்கான காரணம் என்ன தெரிவித்திருக்கிறார். இருந்த பொழுதிலும் அவருடைய கருத்தில் இருந்து அவர் பின்வாங்கவில்லை. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எனவும் திமுக ஆட்சியில் தொடர்ச்சி தனக்கு பங்கு வேண்டும், அது விசிகாவும் அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் அவர் முன்மொழிந்து வருகிறார். இந்த நிலையில்தான் பல்வேறு பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக விசிக கட்சி கொடியேற்றுவதற்கு காவல்துறை தரப்பில் தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் மதுரையில் முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்டு புதூர் பகுதியில் திருமாவளவன் அவர்களால் விசிக கொடி கம்பத்தில் 20 அடி கொடி கம்பத்தில் அந்த கொடி ஏற்றப்பட்டிருந்தது. இது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சாலை அகற்றும் பணிக்காக அந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று மதுரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் மீண்டும் அதே இடத்தில் 60 அடி உயரத்திலான கொடிக்கம்பத்தில் அந்த விசிக கொடியை ஏற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில விசிக நிர்வாகிகள் அந்த கொடி கம்பத்தை நேற்று இரவு நட்ட பொழுது அங்கு வந்த காவல்துறையினர் உரிய அனுமதி இல்லை என கூறி அந்த விஓ அளித்த புகாரின் கீழ் அந்த கொடி கம்பத்தை அகற்றி அதனை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த விசிக கட்சியினர் மற்றும் காவல்துறையினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அந்த கொடிக்கம்பமும் அகற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது மாநகராட்சி இடத்தில் இதுபோன்று கொடிக்கம்பத்தை நடுவதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும், மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் தான் இந்த கொடிக்கம்பத்தை அகற்றியுள்ளோம் என கூறியுள்ளனர். இந்த நிலையில் தான் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன் அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் விசிக கொடியை நடுவதற்கான அனுமதி தரவில்லை எனவும் தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவர் சங்கீதா அவர்கள் விசிகாவினருக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். ஏற்கனவே திமுக விசிகாவிடையே கூட்டணி பிளவு படும் வகையிலாக தொடர்ந்து கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் திடீரென இதுபோன்று விசிக கட்சி கொடியை நடுவதற்கு காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி மறுத்த நிலையில்தான் அதே பகுதியில் புதூர் பகுதியில் விசிகாவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதலாகவே அவர்கள் அந்த பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு
ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழக அரசுக்கு எதிராகவும் மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் மதுரையில் உள்ள நிலையிலே இதுபோன்ற விசிகவினர் கொடிக்கம்பம் அகற்றுவதற்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது மீண்டும் திமுக விசிகவிடையே அந்த கூட்டணி மோதல் நிலவி வருவதை தான் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் விசிகவிற்கு எதிராக செயல்படுகிறார் என, அதேபோன்று அமைச்சர் மூர்த்தியும் விசிக திமுக கூட்டணி உடைத்து விடுவார் என கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட பட்டா கேட்டு விசிகவினர் நடத்திய போராட்டத்தில் விசிக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில்தான் மீண்டும் விசிக கொடி மதுரையில் நடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டுமாக மிகப்பெரிய பிரதான கட்சியாக திமுக கூட்டணியில் இருந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மது ஒழிப்பு மாநாடு அறிவித்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக 2 கட்சிகளுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு வருவதோடு நிர்வாக ரீதியாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுக்கப்படுவதால் தொடர்ந்து அந்த மோதல் போக்கானது நடைபெற்று வருகிறது. சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.